ஒரு வழியாக ஒரு சின்ன பட்ஜெட் படம் பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் படத்தில். ஆமாங்க, குடும்பஸ்தன் தான் செம்மையான கலெக்ஷன் எடுத்திருக்கு நேற்று. ஒரு நல்ல வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக டே 1-ஓட டே 3 பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் மடங்கு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வசூல் வந்திருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஆக்சுவலாக டே 3 ஒரு நல்ல பெரிய ஜம்ப் இருக்குது. அதே மாதிரியே பாட்டில் ராதா எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு, வல்லான் அப்படிங்கிற சுந்தர்சி அவர்களோட திரைப்படம் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்கை ஃபோர்ஸ் நேற்றுமே ஒரு சரியான கலெக்ஷன். நேற்று கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே ஒரு 30 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இது வரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் டாமினிக், அப்புறம் சங்கராந்திக்கு வஸ்துனம், டாக்கு மகாராஜ், புஷ்பா 2, கேம் சேஞ்சர் எல்லா படங்களோட வசூல். இது இல்லாமல் முஃபாசா ஃபைனலாக டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து 46 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி திரிசூலம் அந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட 200வது திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பிசாசு தான். அதில் ஒரு ஆட்டோக்காரரு ரெட்டை வந்து க்ரீனுன்னு சொன்னதுனால இந்த படத்தில் ஏகப்பட்ட குழப்பங்களே நடந்திருக்கும். அவருக்கு ரெட்டு அப்படிங்கிறது தெரியாது, எல்லாமே க்ரீனாக தெரியும். அப்போது அதை அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸில் வந்து ரெட் ஆப்பிளும் க்ரீன் ஆப்பிள்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து இது என்ன கலர் அப்படின்னு கேட்பார். அவர் ரெண்டத்தையுமே க்ரீனுன்னு சொல்லும்போது தூக்கி போட்டு போவார். அதுதான் நேற்று நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திகுமார், தளபதி அரசு, முகமது ஆதில், இளைய நஃபீஸா, அப்புறம் வெங்கடேஷ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். முஃபாசா திரைப்படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 179 கோடியே 94 லட்சம், உலகம் முழுக்க $629 மில்லியன். ஆக்சுவலாக நம்ம ஊர் காசுக்கு இது 5400 கோடி வருது, அதாவது இந்தியன் ருப்பிக்கு. பட்ஜெட் $200 மில்லியன். ஸோ ஒரு சரியான பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு முஃபாசா. அப்புறம் எமர்ஜென்சி அப்படிங்கிற திரைப்படம் டே 10 இந்தியாவில் வந்து 1 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 49 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 19 கோடியே 42 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த படம் பெரிய அளவில் கலெக்ஷன் எடுக்குமா அப்படின்னா எடுக்குமான்னு தெரில, ஏன்னா நாளைக்கு பார்ப்பாத. ஆசாத் அப்படிங்கிற படம் டே 10 இந்தியாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடியே 77 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். ஸ்கை ஃபோர்ஸ் நேற்று சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் மட்டுமே 30 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 33 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலாக 71 கோடியே 77 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 80 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க 3 நாளில். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அக்ஷய்குமார் அவர்களோட திரைப்படம் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 18 கேரளாவில் 90 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 26 கோடியே 92 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 50 கோடியே 26 லட்சம். இதில் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி வேர்ல்டு வைடு இன்னையோட 50 கோடியை கடந்திருக்கு, 50 கோடியே 26 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க இதுவரையும். ரெக்கா சித்திரம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் மம்முட்டி அவர்களோட திரைப்படம், கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம் டே 4 கேரளாவில் 2 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 18 லட்சம். ஸோ டோட்டலாக 7 கோடியே 25 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 38 லட்சம். ஓகே, இந்த 4 நாள்லேயே இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் வந்துச்சு. ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம். ஓவர்சீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 53 இந்தியாவில் வந்து 68 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 1782 கோடியே 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுவரையும் உலகம் முழுக்க 53 நாளில். டாக்கு மகாராஜ் இந்த படத்தோட டே 15 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 95 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 20 லட்சம். ஸோ டோட்டலாக 98 கோடியே 95 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 133 கோடியே 46 லட்சம். அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 17 ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 48 லட்சம். ஸோ டோட்டலாக
93 கோடியே 77 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாலே வேர்ல்டு வைடு 203 கோடியே 19 லட்சம். ஸோ ஒரு பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சிருக்கு. சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 13. ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடி, தமிழ்நாட்டில் 14 லட்சம், கர்நாடகாவில் 68 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி 45 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் டே 13 11 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேறு லெவல் வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு இது படம் ஒவ்வொரு நாளுமே. ஸோ டோட்டலாக 164 கோடியே 56 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலே, தமிழ்நாட்டில் 2 கோடியே 14 லட்சம், கர்நாடகாவில் 11 கோடியே 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸில் 33 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு 215 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வசூலை வாரி வச்சிருக்கு. பெரிய ஹிட்டு, பெரிய பிளாக் பஸ்டர், பெரிய அளவில் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு இந்த படம் சங்கராந்திக்கு வஸ்துனம் 13 நாளில். அப்புறம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ டோட்டலாக 9 கோடியே 75 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 91 லட்சம். அப்புறம் மதகஜராஜா டே 15 தமிழ்நாட்டில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 69 லட்சம். தமிழ்நாட்டில் 52 கோடியே 2 லட்சம், வேர்ல்டு வைடு 58 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 15 நாளில். மதகஜராஜா ஒரு சரியான பிளாக் பஸ்டர். அப்புறம் வல்லான் அப்படிங்கிற திரைப்படம் டே 3. ஸோ சுந்தர்சி அவர்களோட திரைப்படம் தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 21 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 24 லட்சம். ஸோ ஒரு புவரான கலெக்ஷன் தான் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் வந்திருக்கு. பாட்டில் ராதா ஸோ டே 2 ஒரு பெரிய ஜம்ப் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது டே 3. தமிழ்நாட்டில் 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 லட்சம். ஸோ டோட்டலாக 43 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே புவரான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5 கோடி பட்ஜெட். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு தான் டே 3 ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 31 லட்சமும், வேர்ல்டு வைடு 33 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 51 லட்சமும், வேர்ல்டு வைடு 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக டே 1 டே 2ஓட டே 3 ஒரு சரியான நம்பர் எடுத்திருக்கு. இது 10வது இருந்தாலும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக குடும்பஸ்தன் டே 3 தமிழ்நாட்டில் 3 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. வேர்ல்டு வைடு 3 கோடியே 70 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 94 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டுமே, வேர்ல்டு வைடு 7 கோடியே 42 லட்சம். சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே பிரேக் ஈவன் பண்ணிவிடும். ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க போகுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது தான் தேட்டருக்கு பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு பெரிய அளவில் ஷேர் கிடைக்கும் தேட்டருக்கு. ஸோ இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்கும் போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் பெரிய அளவில் ஷேர் வரும். ஸோ இந்த படங்களுக்குலாம் தேட்டருக்கு நல்ல ஷேர் போகும். ஒரு நல்ல பெரிய அளவில் வந்து இந்த படங்கள் சம்பாரித்து கொடுக்கும் எல்லாருக்கும். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது இண்டஸ்ட்ரியில் நிறையா பேர் இன்னும் பெரிய அளவில் வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும். சின்ன படங்கள் பெரிய அளவில் இப்போ ரீசெண்டாக ஜெயிக்கலை. அதில் இப்போ குடும்பஸ்தன் வந்து ஒரு பெரிய வசூல் எடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ குடும்பஸ்தன் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததாக திருசூலம் வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திருசூலம் 1979ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இன்னையோட 46 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட 200வது திரைப்படம். இந்த படம் இருக்கிற முக்கியமான எல்லா திரையரங்குலையும் 200 நாளைக்கு மேலே ஓடப்பட்டுச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 11 வாரம் 12 வாரத்திலேயே பெரிய அளவில் கோடிகளை வாரி குவிச்ச திரைப்படம். டோட்டலாக லைஃப் டைம் கலெக்ஷன் அப்படிங்கிறது இந்த படம் இண்டஸ்ட்ரீட் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படங்களோட வசூலையும் முறியடிச்சு ஒரு இண்டஸ்ட்ரீட் திரைப்படமாக அமைஞ்சுது. ஆக்சுவலாக இந்த படத்தோட வெற்றியை ஒரு மாநாடு போட்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கள் முக்கியமாக வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட ரசிகர்கள் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அந்த சமயத்தில். ஸோ அந்த சமயத்தில் வந்த படங்கள் அதுவும் முக்கியமாக 200வது படம், அது வேறு பெரிய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரீட்டு 200 நாளைக்கு மேலே ஓடிச்சு. 200 நாளைக்கு மேலே ஓடும்போது தான் அதான் 200th டேக்கு தான் அந்த செலிப்ரேஷனே நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தோட பட்ஜெட் 25 லட்சம். அப்ராக்சிமேட்டாக இந்த படம் வந்து டோட்டலாக 4 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் வந்து 2.5 கோடி. ஸோ முதல் தமிழ் படம் 4 கோடி வசூல் பண்ணது அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருக்குது. 2.5 கோடிக்கு மேலே ஷேர் கொடுத்த முதல் தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த படத்துக்கு இருக்குது. அன்றைக்கி இருந்த எல்லா படத்தோட வசூல்லையும் இந்த படம் முறியடிச்சு இண்டஸ்ட்ரி திரைப்படமாக அமைஞ்சது. ட்ரிபிள் ஆக்டில் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலக்கியிருப்பார், சொல்லவா வேணும். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.